உடலில் 9 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த ராணுவ வீரர் மறுபிறவி எடுத்த அதிசயம். காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் காயமடைந்து கோமா நிலைக்கு சென்ற ராணுவ வீரர் சேட்டன் குமார் சீட்டா முழுமையாக குணமடைந்து இன்று அவர் வீடு திரும்பினார். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பண்டிப்போரா பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 3 பேர் உயிரிழந்த நிலையில் சேட்டன் குமார் சீட்டாவை 9 குண்டுகள் துளைத்தன. இதில் பலத்த காயமடைந்த கோமா நிலைக்கு சென்ற அவருக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த 1.5 மாதமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு நினைவு திரும்பிய நிலையில் அவர் இன்று வீடு திரும்பினார். சீட்டாவை அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வரவேற்றனர். தீவிரவாதிகளின் தாக்குதலில் உடல் சல்லடையாக துளைக்கப்பட்டதுடன் தனது வலது கண்ணையும் இழந்த சேட்டன் குமார் சீட்டா தனது நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இன்று வீடு திரும்பியிருக்கிறார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, சோதனையில் இருந்து சீட்டா மீண்டும் வந்திருப்பது மற்ற ராணுவ வீரர்களுக்கு புது உத்வேகத்தை அளிப்பதாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். மேலும் இந்த செய்தி பிடித்திருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவிப்பதுடன் நெட் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.